உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் இருக்கின்றோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்தாங்க. அந்த அற்புதத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நிறைய காரியம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு அநேகர் தேவைப்படுகின்றார்கள். அநேக முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அநேக செயல்பாடுகள், தியாகங்கள் இருந்தால் தான் ஒரு அற்புதம் செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக மார்க்கு 2வது அதிகாரத்தில் ஒருவன் படுக்கையில் இருக்கின்றான். திமிர்வாதக்காரன் படுக்கையில் அநேக ஆண்டுகளாக இருக்கின்றான். அவனை ஆண்டவர் குணமாக்குறாங்க ஏசப்பா. அப்போ அந்த குணமாக்குறதுக்கு என்னென்னலாம் ரெஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு நிறைய பேர் தேவையாக இருக்கிறது. அதை தான் இதில் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, மார்க்கு 2வது அதிகாரம். ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் அங்கே போதகம் பண்ணி கொண்டு இருக்கின்றார். இருக்கும்போது நான் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 2:3. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு 4 பேர். ஆண்டவர் ஏசப்பா அந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு வீட்டில் உட்கார்ந்து வசனத்தை போதித்து கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு 4 பேர் ஒரு படுக்கையில் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. மார்க்கு 2:4. ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். என்ன அப்படின்னா, ஏசப்பா கிட்ட என்ன செய்ய முடியல, அவங்களால வர முடியல. ஏன் அப்படின்னா, கும்பல், சரியான கூட்டம் அந்த வீட்டில். அதனால் கட்டிலோடு எப்படி ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு போக முடியும்? அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, மேலே உள்ள கூரை, அது மேற்கூரைன்னு தான் போட்டிருக்கு. ஒருவேளை அது அந்த காலத்தில் உள்ள ஒரு ஓலையா தட்டியா அப்படியா இருக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் அது திறக்கிறதுக்கு என்ன செய்ய வசதியாக இருந்திருக்கும். ஒரு ஒரு கட்டிலையே உள்ளே இறக்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஒரு படுக்கையே ஒரு மனிதன் எத்தனை குறைஞ்சது 5.5 அடி 5.25 அடி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை முழுசாக உள்ளே இறக்கணுன்னா அந்த வீடே மேல் கூரையே எடுத்த மாதிரி தான் இருக்கும். அப்படி எடுத்துட்டு அந்த 4 பேரும் அந்த படுக்கையோடு அப்படியே ஆண்டவர் முன்னால் கரெக்டாக கொண்டு என்ன செய்கிறாங்க, இறக்கிட்டாங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதில் நீங்கள் நல்ல கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு அற்புதம் நடக்கணும். நீங்களும் அநேக அற்புதங்களை செய்வதற்கு முயற்சி செய்யும்போது உங்களாலையும் கர்த்தர் நாம மகிமைப்படும், அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கும். அப்போ இயேசு அவர்கள் 4 பேருடைய விசுவாசத்தை அங்கே பார்க்கின்றார். 4 பேர் எவ்வளோ விசுவாசமாக இந்த திமிர்வாதக்காரன் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு இதில் எழுதலை. இத்தனை ஆண்டு காலமாக வியாதியிலே கிடைக்கின்றான். ஒருவேளை சிறு வயதாக இருக்குமா என்னன்னு தெரியல. கூரையை பிச்சு கொண்டு ஆண்டவர் முன்னால் கொண்டு வைக்கிறதை ஏசப்பா அந்த விசுவாசத்தை பார்க்கின்றார். அவங்க விசுவாசத்தை, படுக்கையில் கிடக்கிறவனுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா தெரியல. ஆனால் ஏசப்பா அவங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசம் என்ன அப்படின்னா ஸ்பாட் இம்மீடியட்லி, உடனே சுகமாகும். அதுதான் அர்த்தம். அதான் விசுவாசம். எப்படினாலும் ஆண்டவர் சுகமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி கொண்டு வைக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே வேத பாரகர் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரை நன்கு அறிந்தவங்க, வேதத்தை அறிந்தவங்க ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏசப்பா சொல்லியிருக்கிற அந்த நேரத்தில், அந்த சிச்சுவேஷனில் 7வது வசனத்தில் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன?
தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்களுக்குள்ளே இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். சிந்திக்கிறாங்க. இயேசுவை பார்த்து பாவங்களை மன்னிக்க இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறாங்க. அதுக்கு இயேசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 8வது வசனத்தில், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் சுகமாகும் அப்படின்னு அவங்க நினைக்காம தான் தங்கள் இருதயங்களிலே தேவதூஷணம் இயேசப்பா சொல்கிறதாக சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன இப்படி உங்கள் இருதயத்தில் இப்படி சிந்திக்கீங்க அப்படின்னு. இயேசப்பாவுக்கு இதெல்லாம் தெரியும்ல. நம்முடைய கஷ்டங்களில் நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். என் நினைவுகளையும் என் நினைவுகளின் தோற்றங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாலேயே இயேசப்பாவுக்கு வந்து எல்லாமே தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள் தெரியும், நீங்கள் எதற்காக அதிகமாக ஜெபிக்கின்றீர்கள் அதுவும் தெரியும், நீங்கள் படுகிற வேதனை ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் வியாதியில் கஷ்டப்படுறீங்களா அதுவும் ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களா பலவிதமான சூழ்நிலையில் அதுவும் இயேசுப்பாவுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பாவம் செய்துட்டீங்க, மனம் கசந்து இருக்கீங்க, கண்ணீரோடு தேடுறீங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, இந்த வியாதி என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா, இந்த பண கஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுங்கப்பா, நீங்கள் தானப்பா செய்யணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமூச்சு விடுகிற அந்த பெருமூச்சையோ அந்த சிந்தனையையோ ஆண்டவர் அறிவார். உங்களுக்கு உலகத்தில் பல கஷ்டங்கள் இருக்கும். நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கேன். நானும் பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். மருமக்கள் பேரன் பேத்தி எல்லாரோடு இருக்கின்றோம். ஒரு பெரிய கேம்பஸில் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது எங்கள் கேம்பஸில். அப்படி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷனில் மக்கள் வேதனையோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். பிள்ளைகள் குடிக்காங்க, அதனால் பேரண்ட்ஸு கஷ்டத்தில் இருக்காங்க. பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் மனசு கஷ்டம். இல்லை திருமணம் நடக்கலை, பிள்ளைகளுக்கு லேட் ஆகிக்கிட்டே இருக்குது, அதனால் கஷ்டம். நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் பேரண்ட்ஸு மன கவலைப்படுறாங்க. நல்ல வேலை கிடைக்கல, அதிகமான ஒரு சம்பளத்துக்கு வேலை கிடைக்கல, அது ஒரு கஷ்டம். ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்காக மனசு கஷ்டம். சில பொருளை இழந்துருதாங்க, அது கிடைக்கலையே, அப்படி ஒரு கஷ்டம். என்ன, சில வியாதிகள்னால மனசு கஷ்டப்படுது, கலங்கிருது, இருதயம் வந்து ஒரு செகண்டில் கலங்கிருது வியாதின்னு வரும்போது. இப்படியான ஒவ்வொரு கஷ்டத்திலே இந்த பூமியிலே மனிதர்களாகி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளின் சிந்தனைகளை, ஏக்கங்களை, உங்களுடைய பெருமூச்சுகளை, உங்களுடைய கவலைகளை எல்லாமே இயேசுப்பாவுக்கு தெரியும். உங்களை யாராவது குறையாவே நினைக்கிறாங்களா, உங்களை அவமதிக்காங்களா, அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். அதில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு இயேசுப்பா விரும்புவாங்க. பொறுமையாக நடந்துக்கிடணும். நம்ம நம்பிக்கை வந்து இயேசுப்பா மேலே தான் இருக்கணும். அப்போது நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் காத்து கொள்வார். இப்போ இந்த மார்க்கு 2வது அதிகாரத்தில் இந்த திமிர்வாதக்காரன் சுகமாகின்றான். அப்போ சுகமாகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அதுக்குள்ளே எல்லா மனிதர்களும் சேர்ந்து, எப்படி உங்களை பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மையும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, சூழ்ந்து பல கேள்விகளை கேட்பார்கள். நெருக்கங்களிலே நம்ம தோல்வி அடையும் போது, நம்ம பலவீனப்படும் போது சில கேள்விகள் வரும். ஆனால் அதையெல்லாம் கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இப்போ இதில் ஆண்டவர் செய்கிற செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா, மார்க்கு 2வது அதிகாரம் 9வது வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்காங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்கிறதா, இல்லை நீ எழுந்து நட என்று சொல்கிறதா, எது லேசு அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் மார்க் அதில் போட்டிருக்கு. அதுக்கு எது எளிது அப்படின்னு கேட்காங்க. அப்படி கேட்கும்போது அடுத்து கேட்டுட்டு இயேசுப்பா வந்து 10வது வசனத்தில் சொல்கிறாங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி. அப்போ இதில் என்னென்னா, பாவங்களை மன்னிக்க
ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவத்திலே வாழ்கின்ற நீ விடுதலை ஆக வேண்டும் என்பது ஏசப்பாவுடைய பெரிய ஆசை. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததை நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தான். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரையும் ஏசப்பா டச் பண்ணுறாங்க. எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்கள், சுமை சுமந்து சுமந்திருக்கிற நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மனிதன் பாவத்தினாலே தான் இந்த வியாதியில் அவன் படுத்திருக்கான் அப்படின்னு தெரியுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷனில் கர்த்தர் குணமாக்குகிறார். ஒவ்வொரு ரீசன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிறவி குருடனை குணமாக்கும் போது அது யார் செய்த பாவமும் அல்ல, தேவநாம மகிமைப்பட அப்படின்னு சொல்லி அதில் குருடனை குணமாக்குகின்றார். இந்த இடத்துல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு தான் அதிகாரம் இருக்குது என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிச்சுவேஷன் அப்படி இல்லை. சூழ்நிலையில் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதலாவது மார்க் 2:5 சொல்லிட்டாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த நேரத்திலேயே அவன் விடுதலை ஆயிட்டான். பார்த்துக்கோங்க. 10வது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு. 11வது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன். இது பெரிய ஒரு வார்த்தை. ஆனால் உன் பாவங்களுக்கு உனக்கு மன்னிக்கப்பட்டது தான் லேசான ஒரு வார்த்தை, சின்ன வேர்டு தான். அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரு வார்த்தையிலேயே அவன் சோகமாகி எழுந்து போயிடுவான். ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்கல்ல எல்லாரும். அதனால் ஏசப்பா என்ன செய்தாங்க, நீ எழுந்து, நீ எந்திப்பா, பிறகு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன். இவ்வளோ காரியத்தை ஏசப்பா சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படியே ஆண்டவர் சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 12 உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவன் உடனே என்ன செய்தான், ஸ்பாட் இமீடியட்லி உடனே எழுந்தான், தன்னுடைய படுக்கையை எடுத்தான், எல்லாருக்கும் முன்பாக நடந்து போனான். ஆனால் அவனை மேலே கூரையை பிரித்து அவனை படுக்கையை கொண்டு இறக்கினார்கள். இப்போ ஏசப்பா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போகிறான். அவனே எழுந்து அவனே தன்னுடைய கட்டில் தூக்கிக்கிட்டு போகிறான். 4 பேர் தூக்கி தான் கொண்டு வச்சாங்க. இப்போ அவனே என்ன செய்துட்டான், எழுந்துட்டான். ஏன்னா அவன் கட்டப்பட்டிருந்தது, அவனை அந்த படுக்கையில் கிடைத்திருந்தது அவனுடைய இந்த திமிர்வாதக்காரனுடைய பாவங்கள் தான். அந்த பாவங்கள்னால தான் அவனால் எழுந்திருக்க முடியலை. அவன் ஏதோ தவறுகளை செய்து விட்டான். தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருந்ததுனால அவன் படுக்கையில் விழ வேண்டியதாயிடுச்சு. ஆனாலும் ஏசப்பா கிருபையாக அந்த 4 பேர் மூலமாக அவனை குணமாக்குகின்றதை நம்ம பார்க்கின்றோம். இப்போ அவனுக்கு சுகமாயிற்று. அவனே எழுந்து தன்னுடைய பெட்டை தூக்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். எல்லாரும் மகிமைப்படுத்தினார்கள். இதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிற மாறல் என்ன அப்படின்னா, ஒருவனை சுகமாக்குவதற்கு, ஒருவன் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ரெஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது. ரெஸ்க்குனா என்ன, செயல்படணும், முயற்சி, ட்ரை பண்ணணும். 4 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணினாங்க. பாவம், இவன் இப்படி இந்த சின்ன வயசில் ஸ்ட்ரோக் இப்படி கிடக்கான, குடும்பமே கண்ணீராக இருக்கின்றார்களே. ஏசப்பா எல்லாரையும் குணமாக்குறாரு, நம்மளும் ட்ரை பண்ணுவோம். 4 பேர் முயற்சி எடுத்தாங்க. அந்த 4 பேருக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். உங்களுக்கு எதுக்குப்பா இந்த வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேர். நீங்கள் எப்பா இதை போய் செய்கிறீங்க, என் சுகமாகுமா என்ன, எத்தனை வருஷமாயிட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம்ல. அப்படிலாம் இருந்தாலும் அவங்க எதையுமே கேர் பண்ணாமல் ஏசப்பாவால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பெரிய முயற்சியை இதில் நம்ம பார்க்கின்றோம். இது ஒரு காரியம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறருக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நமக்கு வேணும். நம்மளும் செயல்படணும். நமக்கு அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது, அதாவது 12வது கடைசியில் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் நாம மகிமைப்படும்போது, எப்பெல்லாம் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படுதோ அந்த நேரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.
ஆனால் நம்முடைய முயற்சிகள் அங்கே இருக்கும், அங்கே கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் நிறைய பேர் இப்படி முயற்சி பண்ணுகிறீர்கள். நம்ம நிறைய ரெஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும். நீங்கள் ஒரு ப்ரேயர் குரூப்பில் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஊழியம் செய்யலாம், நீங்கள் ஒரு சபையில் மெயினான ஒரு மெம்பராக இருக்கலாம், நீங்கள் ஒரு யூத் மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆளாக நீங்கள் செயல்படலாம். உங்ககிட்ட தான் எல்லா கணக்கு வழக்கம் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அதிலே சோர்ந்து போகக்கூடாது. அந்த காரியத்தை தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று இந்த மார்க்கு 2வது அதிகாரத்தில் இந்த திமிர்வாதக்காரனுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கின்றோம். அப்படித்தான் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பெரியவர்கள் ஏதோ ஒரு நன்மையை செய்துவிட்டு போய்விட்டார்கள். அதனால தான் அவர்களுக்கு சிலைகளை எல்லாம் வடிக்கிறாங்க. சிலை செய்திருக்காங்க அப்படின்னா, இல்லை அவங்களை பற்றிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், வரலாறுகள் எழுதியிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய பலவிதமான முயற்சிகள், அவங்களுடைய தூக்கம் இல்லாத தன்மைகள், அவங்களுடைய டிராவல், நிறைய காரியம் இருக்குது. அதெல்லாம் செய்யும்போது அவர்கள் இன்றைக்கி வரலாறு படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படியே அப்போஸ்தலர்கள் இப்படியாக அவர்கள் எவ்வளவோ இயேசுவை அறிவிக்க ஊர் ஊராக தேசமாக நாடு நாடாக அலைந்தார்கள். அதனால் இன்றைக்கும் இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் பரலோக ராஜ்யத்திலே கற்களிலே எழுதப்பட்டு இருக்கின்றது. இன்று வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் இவ்விதமாக வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் நன்மைகளை செய்து. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் அப்படி செய்ய வேண்டும். அதற்கு இப்படி ஒரு நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், அது ஒரு பெரியவங்க மத்தியில் செய்யக்கூடிய ஊழியமாக இருக்கலாம், இல்லை ஒரு சபையிலே நீங்கள் மெயினாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு காரியம், ஒரு பெரிய ஹாஸ்டல் நீங்கள் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், முதியோரை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹோம் வச்சு நீங்கள் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை அனாதையில் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் தியாகம் செய்தால்தான் தேவ நாமம் மகிமைப்படும். நான் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இதுக்கு ஒரு 7 பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். இந்த 7 பாயிண்ட்டையும் கை கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மூலமாக ஏசப்பா நாம மகிமைப்படணும், ஒருத்தருக்கு ஒரு நன்மை கிடைக்கணும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு 7 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டாச்சுன்னா கர்த்தர் நாம மகிமைப்படும். தேவன் உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இயேசு கணக்கு வைக்கிறவர். அவர் எதையுமே யாருக்கும் கடனாளியாக இருக்கவே மாட்டார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி நீ கொடுத்தா கூட உனக்கு ஒரு நாள் ஒருத்தங்க ஒரு டம்ளர் தண்ணி தருவாங்க. ஆபத்தில் கணக்கு வைக்கிற கர்த்தர் அவர். முதலாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடியவங்க வாழ்க்கையில் கோபப்படவே கூடாது. எனக்கு கர்த்தர் சொன்ன இந்த 7 பாயிண்ட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். முதலாவது ஒரு நன்மையை செய்ய உங்களுக்கு கர்த்தர் அதுக்குரிய டேலண்ட்டு, அதுக்குரிய திறமைகள், அதுக்குரிய வாய்ப்புகள், அதற்குரிய வசதிகள். ஒருவேளை நீங்கள் 2 வீலரில் போகக்கூடியவங்களாக, இல்லை நீங்கள் ஒரு காரில் வரக்கூடியவங்களாக, இல்லை ஒரு சைக்கிளில் கூட போய் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக, ஒரு ஆட்டோவில் கூட போய் நீங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யக்கூடியவங்களாக, ஒருவேளை நடந்தே கூட செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த தேவ நாமம் உங்களிலே மகிமைப்பட வேண்டுமானால் நீங்கள் கோபப்படக்கூடாது என்று முதல் பாயிண்டாக நான் சொல்லுகின்றேன். இரண்டாவது இப்படிப்பட்ட சோசியலில் கர்த்தநாம மகிமைப்பட, வியாதியஸ்தற்காக ஜெபிக்க, இல்லை நீங்கள் ஊழியத்தின் பாதையில் முறுமுறுக்கவே கூடாது. மக்கள் மேலேயும் முறுமுறுக்கக்கூடாது, நமக்கு மேலான அதிகாரிகள் தலைவர்கள் இடத்திலும் நாம் முறுமுறுக்க கூடாது. மூன்றாவதாக சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, இந்த 4 பேரை போல இயேசு முன்னால் கொண்டு ஒருத்தனை அழைத்து கொண்டு வர வேண்டுமானால், அவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், அவள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யக்கூடாதாமா? எரிச்சல் படக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. முதலாவது கோபப்படக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. மூன்றாவது எரிச்சல் படவே கூடாது. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சோர்ந்து போகக்கூடாது. நான் செய்யக்கூடிய இந்த வேலையை இன்னொருத்தர் செய்யட்டும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. சோர்ந்தே போகக்கூடாது. நம்முடைய காலங்கள் வரைக்கும் எவ்வளோ காலங்கள் உங்களுக்கு இந்த நன்மையானதை ஒரு சண்டே கிளாஸ் ஊழியமாக கூட இருக்கலாம், ஒரு வாலிபர்கள் மத்தியில், இல்லை அனாதை இல்லங்களை, இல்லை யாரையோ நீங்கள் தனிப்பட்ட மனிதர்களை ரட்சிப்பதற்கு, இல்லை வீடுகளிலே போய் ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதிலே
சோர்ந்து விடக்கூடாது. சோர்ந்து போகாமல் நமக்கு எவ்வளோ காலம் இதை செய்ய முடியுமோ அவ்வளவு காலமும் நாம் இதை செய்ய வேண்டும். உங்களுக்கு நன்மை செய்வதற்குரிய அந்த டேலண்டை, திறமையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அது ஒரு ரேஷன் கார்டு எடுக்கக்கூடிய உதவியாக இருக்கலாம், ஒரு ஸ்மார்ட் கார்டு எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆதார் கார்டு ஒருத்தங்களுக்கு தெரியவே இல்லை, அவங்க எடுக்கவே இல்லை, அதை செய்யக்கூடியதுக்கு இருக்கலாம். இல்லை தொழில் நல வாரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நல வாரியம் இருக்கிறது. அதற்கு 50 வயசுக்குள்ள மக்களை கொண்டு சேர்த்தால் அவர்களுக்கு ஆயுசு வரைக்கும் அவர்களுக்கு பணம் கொடுக்கின்றார்கள் கவர்மெண்ட்டில் இருந்து. அதெல்லாம் தெரியாமல் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் அது தெரிஞ்சிருந்தால் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அந்த நல வாரியத்துக்கு நேராக நடத்த வேண்டும். அதில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இப்படி அநேக ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஆத்தும ரட்சிப்பின் காரியமும் இருக்கலாம். வியாதியஸ்தரை நீங்கள் ஆஸ்பத்திரியிலே போய் பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதிலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இல்லை நீங்கள் எப்போவுமே ஒரு செய்தி கொடுப்பதற்காக வாலிபர் மத்தியிலே, பெரியவங்க மத்தியிலே, சபையிலே, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸு ப்ரேயரில் உங்களை அழைக்கும்போது நீங்கள் சோர்ந்து போகாமல் அந்த வேலையை செய்யும்போது கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும். 5வதாக சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. சிச்சுவேஷனை நம்ம பார்த்தாச்சுன்னா என்றைக்குமே நம்ம சோர்ந்தே போயிடும். சிச்சுவேஷனை மட்டும் ஒரு நாளுமே பார்க்கக்கூடாது. எந்த காரியத்தில் கூட துணிஞ்சு நம்ம செய்யும்போது தான் அந்த காரியத்தில் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். எல்லாரும் நன்மையையும் அடைவார்கள், நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். அதனால் நம்ம பங்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த டேலண்ட்டை நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து விட்டுவிடக்கூடாது என்று இந்த மார்க் 2வது அதிகாரத்தில் இந்த திமிர்வாதக்காரனுடைய செயல்பாடை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 6வதாக மனிதர்கள் இந்த இடத்துல வேத பாரகரில் சிலர், மார்க் 2வது அதிகாரத்தில் 6ல் அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர் என்ன செய்கிறாங்க, இவன் என்ன இப்படி பண்ணுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இயேசுப்பாவையே ரொம்ப முறுமுறுக்காங்க, உள்ளத்தில் தவறாக சிந்திக்கின்றார்கள். அப்படியே நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம இயேசுப்பாவுக்காண்டி ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, உங்களால் என்ற காரியத்தை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மனிதர்களை பார்க்கவே கூடாது. அது யாராகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், உங்களுடைய கணவராக, உங்களுடைய பிள்ளைகளாக, உங்களுடைய இனஜன பந்துக்களாக, யாராக இருந்தாலும் எந்த மனிதர்களுக்காகவும் நம்ம கர்த்தருக்காக செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டும், செய்யாமல் இருக்கக்கூடாது என்று 6வது காரியமாக சொல்லுகின்றேன். ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளை, உனக்கெல்லாம் இது முடியாது, இதெல்லாம் நீ எப்படி செய்யக்கூடும், இதுக்கெல்லாம் நம்மளாம் அப்படிலாம் செய்ய வேண்டாம் அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க, தடுப்பாங்க, அவமானமாக பேசுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பெரிய ஆளா அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, தேவ நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டியது இருக்கிறது. அந்த 4 பேரும் அவ்வளவு விசுவாசமாக இருந்தாங்க. அந்த படுக்கையில் இருந்த திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் இந்த 4 பேர் விசுவாசத்தை கண்டுதான் தேவன் அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு வியாதியை குணமாக்கி அவனை பரலோக ராஜ்யத்தில் அவனுடைய பெயரையும் எழுதுகின்றார். இதற்கு ஏன் நம்ம காரணமாக இருக்கக்கூடாது? ஒருவர் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு ஏன் நம்ம காரணமாக இருக்கக்கூடாது? என்னுடைய ஆவியிலே நான் உணர்கின்றேன், இந்த செய்தியை கேட்கின்ற அநேகர் நீங்கள் தீவிரமாக எழுந்து செயல்பட போகின்றீர்கள். நீங்கள் மனிதர்களை பார்க்காமல், சூழ்நிலையை பார்க்காமல், கோபப்படாமல், முறுமுறுக்காமல், சோர்ந்து போகாமல், தளர்ந்து விடாமல், என் தேவனுக்காக பிற நன்மை அடைய, அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க நான் எனக்கு கொடுத்த திறமையை என் ஆண்டவருக்காக நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி இந்த செய்தி கேட்கின்ற அநேகர் உள்ளங்களிலே ஒரு வாஞ்சை எழும்புகின்றது, ஒரு ஆசை எழும்புகின்றது. இல்லை, நான் இதற்காக அதிகமாக ஜெபிப்பேன், தேசத்துக்காக ஜெபிப்பேன், பாவிகளுக்காக, வாலிபர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நேரம் எடுத்து ஆலயத்தில் இல்லை உங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஜெபிப்பதற்காக நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே நீங்கள் எழும்புகிறீர்கள் என்று நான் என்னுடைய ஆவியிலே உணர்கின்றேன். அருமையானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்பட, ஒருவருக்கு நல்லது நடக்க, அநேகருக்கு நல்லது நடக்க நீங்கள் மனிதர்களை பார்க்கக்கூடாது. 7வதாக வியாதி உள்ளவனையோ, அதாவது ஆண்டவர் முன்ன கொண்டு அவனை கடத்துறாங்க, அந்த திமிர்வாதக்காரனை, ஸ்ட்ரோக்கு. அப்போ அந்த 4 பேரும் இவன் இத்தனை வருஷமாக படுக்கையில் கிடக்கான அப்படின்லாம் அவங்க பார்க்கல. அதான் வியாதி உள்ளவனையோ இல்லை
பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேய் பிடிச்சவனையோ இந்த பேய் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, அதை நினைக்கவும் கூடாது. பார்க்காம வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பேய் பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, இயேசுபாட்ட கொண்டு வரும்போது கர்த்தர் அதை குணமாக்கிடுவார். அப்போ சூழ்நிலைகளை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 7 காரியத்தை உங்களுக்கு இன்றைக்கு நான் வைக்கின்றேன். அப்பொழுது மார்க் 2 அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதி போல, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகின்றார். உங்கள் மூலமாக தேவன் நாம மகிமைப்படுவதற்கு நம்ம இந்த 7 காரியத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 7 காரியத்தையும் நம்ம பார்த்துக்கிடணும். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன். கோபம் வந்துடும் சில பேருக்கு. நல்லதுதான் செய்கிறோம், அதுக்கு ஏன் இப்படி முறுமுறுக்காங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டாச்சுன்னா அந்த இடத்துல கர்த்தர் செயல்பட முடியாது. 2வதாக முறுமுறுக்கக்கூடாது. 3வதாக எரிச்சல் படக்கூடாது. 4வதாக சோர்ந்து போகக்கூடாது. 5வதாக சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. 6வதாக நமக்கு எதிராக உள்ள மனிதர்களை பார்க்கக்கூடாது. 7வதாக அந்த பேஷண்ட், அது வியாதி உள்ளவனோ இல்லை நம்ம பேய் பிடித்தவளோ அவங்களை பார்க்காம கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து நம்ம செயல்படும் போது தேவ நாமம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையிலையும் மகிமைப்படும். அவங்களும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். கர்த்தர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இது நிமித்தமாக தேவ நாமம் மகிமைப்படும். இங்கே செய்தியின் தலைப்பு என்ன கொடுக்க அப்படின்னா, தேவ நாமம் என்னிலே மகிமைப்பட வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குரிய இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். மார்க் 2வது அதிகாரத்தில் 1 இருந்து 12வது வசனம் வரைக்கும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஏதாவது நீங்கள் செய்து தேவ நாம நம்மளே மகிமைப்படும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நேரத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஆண்டவரே, உங்களால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் இன்றைக்கே ஆண்டவரை எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவை நாங்கள் உமக்காக ஏதாயிலும் செய்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு ஆண்டவரை வேலை செய்வதற்கு தைரியமாக செயல்பட ஆண்டவர் தாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் பின்னோக்க மாட்டோம் ஆண்டவரே. உமக்காக ஏதாயிலும் செய்ய என் தேவன் தாமே எங்களுக்கு அதிகமான கிருபையை தர வேண்டும் என்று உம்முடைய கருத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நல்ல இயேசுவே, உங்களுக்கு நன்றிப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நாம மகிமைப்பட நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்து இந்த செய்தியை கேட்கின்ற எல்லாரையும் ஆண்டவரே அவங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.